ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி. இன்றைக்கி வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 ருபீஸ்க்கு 30 ரூபாய்க்கு என்னென்ன செடியெல்லாம் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 30 ருபீஸ்க்கு மெடிஷ்னல் பிளான்ட்ஸ் அதுக்கு மட்டும் இல்லை, ஜாஸ்மின் வெரைட்டிஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரேப்ஸு, இந்த மாதிரி ஒரு சில வெரைட்டிஸ்லாம் நம்மக்கிட்ட ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நியூ ஸ்டாக் வந்திருக்கு. ஸோ செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ எல்லாமே வந்து ஃப்ராக்ரன்ஸ் இருக்கக்கூடிய வெரைட்டிஸ் தான் நான் இப்போ காமிக்க போகிறது எல்லாம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய வீட்டு தோட்டத்துக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். ஸோ லைக் நம்பர் மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு கிவ்அவே பிளான்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்ஸ்டாவில் ஒருத்தருக்கும் யூடியூப்பில் ஒருத்தருக்கும் கொடுத்துட்ருக்கோம். எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்குறது பொண்ணுங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப 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 பிடிச்ச ஒரு கலெக்ஷன் என்னென்னா மருதாணி செடி. ஸோ இந்த மருதாணி நம்ம வந்து கையில் வச்சோன்னா 5 to 6 days வரைக்கும் நம்ம வந்து கை ரெட்டிஷாக இருக்கும். ஸோ இது வைக்கிறப்போ நமக்கு வந்து அந்த சாவே வராதாமா, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ யாராவது இறந்து போகும்போது அவங்க கையில் மருதாணியோடு கண்டிப்பாக இறந்துருக்க மாட்டாங்களாம். ஸோ இது சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு இதில் பார்த்தேன், அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணேன். அது உண்மையாக பொய்யான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மருதாணி செடி எல்லாமே கம்மியான ஸ்டாக் தான் இருக்குது. 10 பீசஸ் கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? ஜஸ்ட் 30 ருபீஸ் மட்டும்தான். அதனால் நீங்கள் வந்து வேணுங்கிறவங்க டக்குன்னு புக் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்துட்ருக்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருகு. இது பார்த்திங்கன்னா மாலை கட்டும்போது அந்த பூக்களுக்கு சென்டரில் வச்சு கட்டுவாங்க. அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா சில பேர் மறிக்கொழுந்துன்னு சொல்லி கேட்குறீங்க. இந்த லீவ்ஸு பார்த்துக்கோங்க, இது மருகு. ஓகேங்களா? ஸோ ரவுண்டாக இருக்கும். செம்ம ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும் செடிகள் பக்கம் வந்தாலே. இதை பார்த்திங்கன்னா ஜாஸ்மின் ஃப்ளவர்ஸோடையும் வந்து நம்ம கலந்து கட்டலாம். அதுக்கப்புறம் மாலை கட்ட அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. சாமிக்கு யூஸ் பண்ணுற வெரைட்டிஸ் இதெல்லாம். இது பார்த்திங்கன்னா மெடிஷ்னல் பிளான்ட்ஸும் கூட. அடுத்ததாக நம்ம பார்த்துட்ருக்கிறது ரொம்ப வகையான ஃபுட்டுக்கும் யூஸ் பண்ணுற ஒரு வெரைட்டி. அப்புறம் பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது தான் இது. இது பார்த்திங்கன்னா நாட்டு கருவேப்பிலை. செம்ம சூப்பராக ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். இதோட ஒரு லீவ்ஸை நம்ம வந்து இப்படி எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது. ஸோ நாட்டு கருவேப்பிலை தானான்னு நிறைய பேர் டவுட்டோடு கேட்குறீங்க. கண்டிப்பாக இது நாட்டு கருவேப்பிலை தான். ஓகேங்களா? நீங்கள் நம்பி வாங்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நாட்டு கருவேப்பிலை ஹேர் க்ரோத்துக்கு, அப்புறம் எல்லா வகையான ஃபுட்டுக்கும் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? குழம்பு தாளிக்கும் போது கண்டிப்பாக தேவை. ஸோ எல்லார் வீட்லேயும் வளர்க்கக்கூடிய ஒரு செடி. நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்துட்ருக்கிறது பெப்பர்மெண்ட், மின்ட்டு துளசி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சாக்லேட்லாம் சாப்பிடுவோம் இல்லை, சளி பிடிச்சாக்கில் மின்ட்டு சாக்லேட் வாங்கி சாப்பிடுவோம் இல்லைங்களா? ஸோ அது மாதிரி ஒரு மெடிஷ்னல் பிளான்ட் இது. ஸோ இந்த பிளான்ட்டு பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பிளான்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்திங்கன்னா ஒரு 2 o'clock போல் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இந்த வெயில்லையும் பார்த்திங்கன்னா பிளான்ட் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு செடி வச்சுட்டோன்னா நமக்கு புதினா செடியெல்லாம் எப்படி வரும் அது மாதிரி உங்களுக்கு பார்த்திங்கன்னா இது நிறைய ஸ்ப்ரிட் ஆகிட்டே வரும். ஸோ சூப்பராக இருக்கும் பிளான்ட்ஸு. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சா இந்த லீவ்ஸை கசக்கி மூக்கு பக்கம் வச்சோன்னா அவங்களோட சளி கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ வைக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆகும். அதுக்கப்புறம் பெரியவங்களாக இருந்தால் ஆவி பிடிக்கலாம். சுடு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்ச தண்ணியில் போட்டு இந்த லீவ்ஸை ஆவி பிடிக்கலாம். அண்டு நல்லா சாப்பிட்லாம். நம்ம இலையவே எடுத்து நாக்கில் வச்சு சாப்பிட்லாம். ஸோ நல்லா காரமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பிளான்ட்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. எல்லாமே ஃப்ரெஷ் ஸ்டாக் வந்து நம்ம பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சீனி துளசி. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சீனி, அதாவது சர்க்கரை டேஸ்ட் எப்படி இருக்கும் அது மாதிரி அந்த சர்க்கரையை விட ரொம்ப டெம்டடாக இருக்குங்க இந்த லீவ்ஸு சாப்பிடும்போது. ஸோ சுகர் பேஷண்ட்லாம் இருக்கீங்க அப்படின்னா இனிப்பு சாப்பிடணுன்னு தோணுது அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து இந்த லீவ்ஸை ஒரு 2 இலையை இப்படி எடுத்து நம்ம வந்து வாயில் வச்சு சாப்பிட்டோம், சப்பி சாப்பிட்டோம் அப்படின்னாவே உங்களுக்கு வந்து அந்த இனிப்பு மேலே இருக்கிற ஆசையே போயிடும். அந்த அளவுக்கு இனிப்பாக இருக்கும் இந்த லீவ்ஸு. ஸோ டெய்லியும் சுகர் பேஷண்ட்டாக இருந்தீங்க, டெய்லியும் மார்னிங்கும் ஈவினிங்கும் ஒவ்வொரு லீவ்ஸ் 2 லீவ்ஸ் சாப்பிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து சுகரோட தன்மை குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நாகதாரி. இது பார்த்திங்கன்னா இந்த செடியை நம்ம வீட்டு பக்கம் வச்சா
நம்ம தோட்டத்தில் வச்சிட்டோம்னா பாம்பே வராது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா செம்ம ஸ்மெல்லுங்க. இந்த என்ன சொல்கிறது, ரொம்ப நாற்றம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்மெல்ல இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸோடையே இருக்குது பாருங்கள். இதோட ஃப்ளவர் இப்படி தான் இருக்கும். இது பாம்புக்கு பிடிக்காத ஒரு ஸ்மெல்லு கொடுக்குமா. ஸோ அதனால் இந்த செடியை வந்து நம்ம வீட்டை சுற்றியும் எனக்கு வந்து செடிகள் வளர்க்கணுன்னா ரொம்ப ஆசை. நான் நிறைய செடிகள் எப்போவுமே பசுமையாக வளர்ப்பேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வீட்டு 4 பக்கமும் வந்து நிறைய செடிகள் வச்சுருக்குன்னா ஒரு 4 செடி 5 செடி நட்டு விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பாம்புகள் தொல்லைகள் இருக்காது. பாம்பு பூச்சி புழுக்கள் எதுவுமே வராதான். ஸோ அதோட பெனிஃபிட். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்ருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ்மேரி. இது பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு ஹேர் க்ரோத்துக்கு. ஸோ ரோஸ்மெரி ஹேர் ஆயில், ரோஸ்மெரி ஸ்ப்ரே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நிறைய கேட்டுட்ருக்காங்க நிறைய பேர் எங்கிட்ட ரோஸ்மெரி நிறைய ஒரு 10 பிளான்ட்டு கொடுங்க, 20 பிளான்ட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி. இது நடவைக்கும் கூட நடுற ஒரு வெரைட்டி தான். ஸோ மார்க்கெட்டிங்கில் சூப்பராக போயிட்டுருக்கு. இப்போது ரோஸ்மெரி ஹேர் ஆயிலெலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய ஆட் வந்துட்டுருக்கு. ஸோ நம்ம வீட்லேயே நம்ம ரோஸ்மெரி பிளான்டிங் பண்ணி ஸோ அதுலேருந்து இந்த லீவ்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து நம்ம ஆயில் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டு வச்சுருந்து அந்த தண்ணியை ஹேருக்கு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இது ஒரு மெடிஷ்னல் பிளான்ட்ஸு அண்டு டெசர்ட்க்கு யூஸ் ஆகுது, ஃப்ளேவருக்கு யூஸ் ஆகிற ஒரு வெரைட்டி இது. ஓகேங்களா. கருவேப்பிலலாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோமோ அது மாதிரி இதையும் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்ருக்குது கிரேப்ஸு, திராட்சையில் இது என்ன வெரைட்டின்னு பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் சீடு வர திராட்சை வெரைட்டி. ஸோ சூப்பராக வந்து நம்ம கிளைமேட்டுக்கும் வந்து நல்லாவே வந்துட்டுருக்கு. இது நம்ம வந்து ஒரு செமி ஷேடில் வச்சு இதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். எல்லாமே இப்போ காமிச்சதெல்லாம் 1 kg கவரில் தான் இருக்குது. ஜஸ்ட் 30 rupees தான். ஓகேங்களா. ஸோ நம்ம பார்த்துட்ருக்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 அடுக்கு மல்லி. இது பார்த்திங்கன்னா 1 kg கவர்லையும் அவைலபிளாக இருக்குது, 2 kg கவர்லையும் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு 30 rupeesல வேணுமா இல்லை 40 rupeesல வேணுமான்னு சொல்லி நீங்கள் கேட்லாகில் செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். செம்ம ஃப்ராக்ரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி 3 அடுக்கு மல்லி. நம்ம பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பன்னீர் துளசி. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு மெடிசினல் பிளான்ட்ஸு, நல்ல செம்ம ஸ்மெல்லு, நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. இது பார்த்திங்கன்னா மாலை கட்ட அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது நம்ம பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸோடு வச்சு கட்டி தலையிலையும் வச்சுக்கலாம். ஸோ தலைவலி பிரச்சனையெல்லாம் போகிறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடி சம்பங்கியோட பிளான்ட்டு எந்த அளவுக்கு இருக்குன்னா இவ்வளோ தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப ரேர் வெரைட்டி கொடி சம்பங்கி, ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். ஸோ இந்த பிளான்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு கொடி டைப். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு வேணும்னா புக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்ருக்குது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மரிக்கொழுந்து. ஸோ மரிக்கொழுந்து பிளான்ட்டில் மரிக்கொழுந்து ரெண்டுமே வந்து நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுவும் பார்த்திங்கன்னா பூக்களோட தொடுத்து கட்டுறதுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு வெரைட்டி. மாலை தொடுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, சாமிக்கு போடுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னு மதர் பிளான்ட் மாதிரி ஒரு 2.5 feet ஹைட்டில் செம சூப்பராக எல்லாத்துலேயுமே வந்து அரும்புகள் மொட்டுக்கள் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த பிளான்ட்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 1 kg 2 kg அளவுக்கு ஃப்ளவர் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பிளான்ட் நல்ல ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ இந்த பிளான்ட்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா பச்சை காம்பு முல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பச்சை முல்லைன்னு சொல்லுவோம். இந்த பிளான்ட்டு பார்த்திங்கன்னா வருஷத்தில் 10 மாதம் உங்களுக்கு வந்து பூக்கள் கொடுக்கும். பச்சை காம்பு முல்லை. இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா நடவைக்கு அதிகமாக நடுற ஒரு வெரைட்டி. ஸோ வருஷத்தில் 10 மாதம் உங்களுக்கு பூக்கள் கொடுக்கணுன்னா நீங்கள் வந்து ரெகுலராக எனக்கு வந்து அமௌண்ட் ஏதாவது வந்துகிட்டே இருக்கணும், டெய்லி வருமானம் வரணும் அப்படின்னா இந்த மாதிரி பிளான்ட்டில் நீங்கள் வந்து பிளான்டிங் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டிலேருந்தே நம்ம வேலை செஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ லேண்ட் இருக்குன்னா கண்டிப்பாக தண்ணி இருக்குது, லேண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த பிளான்ட்ஸை வாங்கி வளர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் ரீசெல்லராக இருக்கீங்க அப்படின்னாலும் நம்மக்கிட்ட பிளான்ட் வாங்கிக்கலாம். இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் முல்லை. இது பார்த்திங்கன்னா முத்து மல்லி அப்படின்னு சொல்லுவோம் சில ஏரியாவில். இதை பார்த்திங்கன்னா பால் முல்லைன்னு சொல்லுவாங்க. நல்லா வெள்ளையாக வரும் இதோட ஃப்ளவர். ஸோ இந்த பிளான்ட்ஸும் நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா நடவைக்கு நடக்கூடிய ஒரு வெரைட்டி. அடுத்ததாக நம்ம பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அல்மெண்டா, வெற்றி கொடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வாஸ்து செடி அப்படின்னு சொல்லுவாங்க.
வாஸ்துக்காக வீட்டுக்கு முன்னாடி நடக்கூடிய ஒரு வகை செடி தான் இது. பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சூப்பராக இருக்கும், நல்லா எல்லோ கலரில் ஃப்ளவர்ஸ் கொடுக்கும், கொடி டைப்பில் வளர்க்கக்கூடிய ஒரு வெரைட்டி. வீட்டுக்கு முன்னாடி இந்த பால்கனிலலாம் அழகாக வச்சு நம்ம மேலேருந்து கீழே தொங்க விட்டுக்கலாம், இல்லை கீழேருந்து மேலே ஏற்றி விட்டுக்கலாம். நம்ம சேஃப்க்கு தகுந்த மாதிரி இதை எப்படி வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். வாஸ்து செடி நம்ம பார்த்துட்ருக்கிறது அரளி செடி, பிங்க் கலர். ஸோ இந்த பிளான்ஸும் ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. அடுத்தது இது பார்த்திங்கன்னா சிங்கிள் அடுக்கு வரும், அதாவது 2 அடுக்கு வரும். கடையில் சேல் பண்ணுவாங்க இல்லைங்களா, ஸோ பூ தொடுத்து சேல் பண்ணுவாங்கள்ல அந்த வெரைட்டி. ஸோ குண்டு மல்லி, மதுரை மல்லி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிளான்ஸும் நம்மக்கிட்ட எப்போவுமே வந்து ஒரு 5,000 to 10,000 பிளான்ஸ் எப்போவுமே ஸ்டாக் அவைலபிள் இருக்கும். ஸோ எல்லா பிளான்ஸுமே வந்து சிங்கிள் பிளான்ட்டாக வாங்குறவங்களுக்கும் வந்து கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம பார்த்துட்ருக்கிறது காக்கட்டான் அப்படின்னு சொல்லுவோம். பிச்சி பூ, ஒயிட் பிச்சி அப்படின்னு கேட்பாங்க சில பேர். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா காக்கட்டான் ஃப்ளவர், வெள்ளை காக்கட்டான். நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்த்துட்ருக்கிறது வசம்பு செடி. குழந்தைங்களுக்குலாம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இதோட வேறு எடுத்து குழந்தைங்களுக்கு எதுவும் பயந்துக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் கட்டி விடுவாங்க கையிலலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டு வைக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு மெடிஷ்னல் பிளான்ஸு. அண்டு இதை வந்து சில பேர் வந்து வீட்டுக்கிட்ட வச்சு சாமியெல்லாம் கும்பிட்றாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ராமர் பானம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார் ஃப்ளவர் மாதிரி இதோட ஃப்ளவர்ஸ் இருக்கும். ஸோ இதோட பெட்டல்ஸ்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி. ஸோ இந்த பிளான்ஸும் நம்மக்கிட்ட ஸ்டாக் அவைலபிள் இருக்குது. பார்த்துட்ருக்கிறது நிலவேம்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிளான்ஸும் 1 kg கவரில் அவைலபிள் இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்த்துட்ருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தொரேண்டா. இது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி, இல்லை ஒரு காலேஜஸ், ஒரு ஹாஸ்டல், இல்லை ஒரு பார்க் மாதிரி என் வீட்டுக்கு முன்னாடி இருக்கணும் அப்படின்னா அந்த வழி பாதைகள்லாம் வந்து அழகாக 2 பக்கமும் இந்த பிளான்ட்டை நட்டு வச்சு அழகாக கட் பண்ணி விட்டால் அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஒரு பார்க்கில் இருக்கிற மாதிரி. ஸோ இந்த பிளான்ஸும் நம்மக்கிட்ட பல்க் ஆர்டர்ஸ் அவைலபிள் இருக்குது. அடுத்தது நம்ம பார்த்துட்ருக்கிறது கோல்டன் மணி பிளான்ட். ஸோ இது பார்த்திங்கன்னா இன்டோர் பிளான்ட்டு, வீட்டுக்குள்ளே வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம். சூப்பரான ஒரு வெரைட்டி. ஸோ இந்த பிளான்ஸும் உங்களுக்கு வேணும்னா புக் பண்ணி. நம்ம பார்த்துட்ருக்கிறது நார்மல் மணி பிளான்ட், க்ரீன் கலர். ஸோ இது பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே வச்சு தண்ணிலையும் வளர்த்துக்கலாம், இல்லை எனக்கு வந்து மண்ணில் வேணும் அப்படின்னாலும் வளர்த்துக்கலாம். செமி ஷேட்லேயும் நீங்கள் வீட்டுக்கு வெளியே வந்து பால்கனிலலாம் வச்சு ஏற்றி விடுறதுனா ஏற்றி விட்டுக்கலாம். அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு வெரைட்டி. ரொம்ப அழகாக க்ரீனிஷாக இருக்கும் வீட்டுக்குள்ளே, வீட்டுக்கு முன்னாடிலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்ருக்கிறது லெமன் கிராஸ். இது பார்த்திங்கன்னா ஒரு மெடிஷ்னல் பிளான்ஸ். இது லெமன் டீ எல்லாம் போட்டு குடிக்கலாம், ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு அதிகமாக யூஸ் ஆகுது. நம்ம தலைவலி அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இதை பார்த்திங்கன்னா தண்ணியில் கொதிக்க வச்சு இந்த லீவ்ஸை எடுத்து போட்டு குடித்தோம் அப்படின்னா நம்ம வந்து டீ குடிக்கிறதுக்கு ஈக்குவலாக இதை குடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா பாதாம் செடி. ஸோ இந்த பிளான்ஸும் ஜஸ்ட் 30 rupees மட்டும்தான், பாதாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டிசம்பர் பூச்செடி, பர்பிள் கலர். இது பார்த்திங்கன்னா ஒரு பர்பிள் கலர் ஷேடில் இருக்கும், ஓகேங்களா. இந்த கலர், இது ஒரு கலர் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது, வேறு கலரில் எங்கிட்ட கேட்காதீங்க. நம்ம பார்த்துட்ருக்கிறது மணி பிளான்ட் வெரைட்டி தான். இது பார்த்திங்கன்னா இதோட லீவ்ஸ் நல்லா பெருசாக வர ஒரு வெரைட்டி. நம்ம பார்த்துட்ருக்கிறது இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு இன்டோர் பிளான்ட்டு, பாம்பு வராமல் இருக்கிறதுக்காக வைக்கிற ஒரு செடி தான். ஸோ இதோட நேம் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வகை மணி பிளான்ட்டு. இது பார்த்திங்கன்னா க்ரீன் வித் ஒயிட் ஷேடில் இந்த மாதிரி வரும், ரொம்ப சூப்பராக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இது கம்மியான ஸ்டாக் தான் நம்மக்கிட்ட இருக்குது, வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ வயிற்றில் கட்டிலாம் இருந்துச்சுன்னா, சிறுநீரக கல்லாம் இருந்துச்சுன்னா அதை கரைக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட லீவ்ஸை வந்து கீழே இருந்து 1 by 1 ஒரு 7 நாள் சாப்பிட்டாவே வெறும் வயிற்றில் அது ரெடி ஆகிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு லீஃபை இப்படி கட் பண்ணி எடுத்து வச்சோன்னாவே நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு அதுலேருந்து துளிர் வந்துடும். இதுக்கு வந்து தண்ணிலாம் தேவையே படாது. ஸோ நம்ம புக்கிலலாம் வச்சு கூட சின்ன வயசில் விளையாடி இருப்போம், புக்கில் வச்சுருந்தோன்னா அதுலேருந்து குட்டி குட்டியாக நிறைய லீவ்ஸ் வர ஆரம்பிக்கும், நல்ல துளிர்கள் வரும். ஸோ இந்த பிளான்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிள். இது பார்த்திங்கன்னா கண்ணால முருங்கை செடி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது நிறைய மெடிஷ்னல் பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது, இந்த ஃபைல்ஸு அந்த மாதிரி நிறைய மெடிஷ்னலுக்கு யூஸ் ஆகுது. இது ஒரு கீரை வகை. இதை பார்த்திங்கன்னா நம்ம வந்து தோசை மாவு கூடலாம் மிக்ஸ் பண்ணி இதை அரைச்சி தோசையில் ஊற்றியெல்லாம் சாப்பிடுவாங்க. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக சாப்பிட்டா வந்து கசக்குமாம். ஸோ அதனால்
ஸோ இந்த பிளான்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வெரைட்டி, சூடு கொட்டை காய் செடி அப்படின்னு சொல்லுவோம், அது நிறைய பேருக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைசூர் மல்லி, காட்டு மல்லி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க சில பேர். ஸோ மைசூர் மல்லி நல்லா கொத்து கொத்தாக பூக்கும் இல்லைங்களா. ஸோ அதோட சைஸ் எவ்வளோ பெருசு இருக்குது காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா. ஹைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 feet தாங்க இருக்குது. பிளான்ட் நல்லா சூப்பராக ஹெல்த்தியாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மணி பிளான்ட்டில் இது ஒரு வெரைட்டி, கோல்டன் கலர். ஸோ இது பார்த்திங்கன்னா புஷ் டைப்பில் கீழேயே வளரும். இது வந்து செமி க்ரீப்பர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு க்ரீப்பர் டைப்பாகவும் வளரும், கீழேயும் வளரும். இது வேணும்னாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நல்ல பெரிய பெரிய இலையாக எல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்குது இன்சுலின் பிளான்ட். இது சுகருக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இதோட லீவ்ஸை சாப்பிடும்போது புளியங்காய் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி புளிப்பிச்சவையோட நம்ம பார்த்துட்டு இருக்குது கிருஷ்ண கமலத்தில் வைலட் கலர். ஸோ இதுவும் சூப்பராக இருக்குது, நல்ல க்ரீப்பர் டைப்பு. கிருஷ்ண கமலம் சாமிக்கு யூஸ் பண்ணுற ஒரு வெரைட்டி, நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும், ஃப்ளவரில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பார்த்துட்டு இருக்கிறது நித்திய மல்லி, ஈக்கு மல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. நைட்டில் வைக்கிற ஒரு ஃப்ளவர், க்ரீஃபர் டைப். இது நான் வந்து கீழே தரையில் தான் வளர்த்துருக்கேன் மதர்க்காக. ஸோ இதில் மதர் பிளான்ட்டும் அவைலபிளாக இருக்குது, ஸ்மால் பிளான்ட்ஸும் அவைலபிளாக இருக்கும். ஸ்மால் பிளான்ட் வந்து ஒரு 1/2 feet ஹைட்டில் இருக்கும். பார்த்துட்டு இருக்கிறது இருவாச்சி மல்லி, சூப்பரான ஒரு வெரைட்டி, எப்போவுமே பூத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி, ரொம்ப ஈஸியாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு வெரைட்டி இருவாச்சி மல்லி. இதோட மொக்கு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. இதோட ஃப்ளவர் ப்ளூ. அடுத்தது நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹைபிஸ்கஸ். ஹைபிஸ்கஸில் நாட்டு செம்பருத்தி ரெட் கலர் இருக்குது, ஹைப்ரிட் செம்பருத்தி ரெட் கலரும் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா செம்பருத்தி. இதில் பார்த்தீங்கன்னா கட்டிங்ஸ் நீங்கள் வேணுனாலும் வாங்கிக்கலாம், பிளான்ட் வேணுனாலும் வாங்கிக்கலாம். பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 5 feet ஹைட்டில் இருக்குது, சூப்பராக மதர் பிளான்ட்ஸு. ஸோ இல்லை எனக்கு கட்டிங்ஸ் மட்டும் போதும் அப்படின்னாலும் நீங்கள் கட்டிங்ஸ் எங்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நாட்டு செம்பருத்தியில் பேபி பிங்க் கலர், செம்ம சூப்பரான ஒரு வெரைட்டி. நீங்கள் சின்ன செடியிலேயே அழகாக டெரஸ் கார்டனில் ஹைட்லாம் எனக்கு வேணாம், கீழேயே எனக்கு வளரணும், நிறைய பூக்கள் கொடுக்கணும் அப்படின்னா செடியை கட் பண்ணி அப்பப்போ விட்டிங்கனாவே, அழகாக ட்ரிம் பண்ணி விட்டிங்கனாவே வந்து கீழேயே நிறைய பிரான்ச்சஸ் வந்து உங்களுக்கு நிறைய பூக்கள் கொடுக்கும். செம்ம சூப்பரான ஒரு கலர் நாட்டு செம்பருத்தி பேபி பிங்க் கலர். இதில் கட்டிங்ஸ் வேணுனாலும் வாங்கிக்கலாம், இல்லை பிளான்ஸாக வேணும்னாலும் வாங்கிக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்த்துட்டு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலர் காக்கிட்டான். இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஒரு பிங்க் கலரில் இருக்கும் இதோட மொக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா கலர் காக்கட்டான். இதோட மொக்கு பாருங்கள் பிங்க் கலரில் இருக்கும், சூப்பராக இருக்கும். ஜாதி மல்லிப்பூ மாதிரியே கட்டி வச்சோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நாட்டு செம்பருத்தி ரெட் கலர். இதுதான் பார்த்திங்கன்னா ஹேர் க்ரோத்க்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஃப்ளவர்ஸை டெய்லி சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க ஹேர் க்ரோத்க்காக. இதோட லீவ்ஸு ஃப்ளவர்ஸு எல்லாமே யூஸ் ஆகும் உங்களுக்கு. ஸோ இந்த பிளான்ட்டோட கட்டிங்ஸ் வேணுனாலும் வாங்கிக்கலாம், இல்லை ஃப்ளவர்ஸோட பிளான்ட் வேணுனாலும். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ரவுண்டு நந்தியாவட்டம். இது பார்த்திங்கன்னா சாமிக்கு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க, கண்ணுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தண்ணியில் போட்டு வச்சுருந்து மார்னிங் எழுந்திரிச்சு அந்த தண்ணியை வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணால், கண்ணுக்கு வாஷ் பண்ணோன்னா நல்ல மெடிஷ்னல் பிளான்ட்டு, நல்ல கண்ணுக்கு வந்து நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அடிபட்டுச்சுன்னா அந்த பூவை எடுத்து ஒத்திப்பாங்க. ஸோ இது ரவுண்டு நந்தியாவட்டம், இதுலேயே அடுக்கு நந்தியாவட்டம் இருக்குது, அதை தான் அப்படி செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் நான் வீடியோவில் காமிக்கிறேன். நம்ம பார்த்துட்டு இருக்குது ஜாதி மல்லிப்பூ. இது பார்த்திங்கன்னா பிங்க் கலர். ஸோ இந்த பிளான்ட்ஸும் நம்மக்கிட்ட எப்போவுமே பல்காக அவைலபிள் இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா அடுக்கு அரளி செடி. இது எங்கிட்ட நிறைய பேர் கேட்டிங்க, ஒரே ஒரு பிளான்ட்டில் ஃப்ளவர் ப்ளூம் ஆகிருக்கு. ஸோ இது வேணுங்கிறவங்க லக் இருக்கிறவங்க குயிக்காக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அரளி செடியில் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் அவைலபிளாக இருக்குது. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பிளான்ட் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிங்க் கலர், நார்மல் பிங்க் கலர். ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா ரோஜா மல்லி, 10 அடுக்கு மல்லி, ராஜ மல்லி அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான பேர் வச்சுருக்காங்க இதுக்கு. ஸோ நல்ல ரோஸ் மாதிரி பெருசாக ஒரே பூ பெருசாக பூக்கும் பாருங்கள், இந்த மாதிரி பூக்கும். ஸோ இந்த பிளான்ஸும் நம்மக்கிட்ட நிறைய பல்க் ஆர்டர்ஸ் அவைலபிள். பார்த்துட்டு இருக்குது கலர்ஃபுல்லான ரங்கூன் மல்லி. ஸோ இதுவும் செம்ம சூப்பராக இருக்குது. ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது யூஸ் பண்ணுவாங்க அடுக்கு நந்தியாவட்டம். சாமிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதோட ஃப்ளவர் பார்க்குறதுக்கு பாரிஜாதம் ஃப்ளவர் மாதிரியே இருக்கும், நல்லா பெரிய பெரிய ஃப்ளவராக. ஸோ இந்த பிளான்ஸும் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க் கலர் அரளி செடி, செம்ம சூப்பராக இருக்குது. இட்லி பூ எக்ஸோராவில் ரெட் கலர் அண்டு பிங்க் கலர் அண்டு ஒயிட் கலர் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒயிட் கலர் ஃப்ளவர் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன், எல்லாமே முடிஞ்சது. ஸோ 3 கலர் இட்லி பூவில் அவைலபிளாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய கலெக்ஷன்ஸ் இன்னும் இருக்குது. ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. ஸோ உங்களுக்கு வேணுங்கிறத கேட்லாகில் பார்த்து புக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. பாய், தேங்க்யூ.